மனிதனுடைய எண்ணம், நான் செத்துடுவேன், நான் செத்து போயிடுவேனே, நான் செத்துட்டா என் குடும்பத்தை விட்டுடுவேனே, ஐயோ நான் செத்து போயிட்டேனே, நான் செத்துட்டா என் சொத்தை விட்டுடுவேனே, ஐயோ நான் செத்து போயிட்டேன் என் சொந்தத்தை விட்டுடுவேனே அப்படின்ற பயம். ஆனால் மகானுக்கு நான் சாகலையே, நான் எப்போ செத்தேன், இப்போ சாக போகிறது, நான் என்னுடைய மரணம் எங்கே நடக்கும், என்னுடைய மரணம் எங்கே ஜனனம் ஆச்சோ அதில் போகும்போது தான் மரணம் நடக்கும் இல்லையா? அப்போது என்னுடைய ஜனனமான இடத்துக்கு என்னால் போக வழி தெரியல, அதனால் இங்கே மரணம் அடைஞ்சுனுக்குது. எது மரணம் அடையுது? உடல் மரணம் அடையுது, உயிர் மரணம் அடையல. ஆனால் இந்த உடல் மரணம் அடையுது, உயிர் மரணம் அடையலைன்ற அஞ்ஞானிக்கு தெரியாது. அஞ்ஞானி என்ன நினைக்கிறான், உயிரே மரணம் அடைஞ்சதுன்னு நினைச்சு அவன் பயப்படுறான். ஆனா மகானுக்கு இந்த உயிர் மரணம் அடையில, உடல் தான் சட்டு போட்டு கைட்டுற மாதிரி தான் பண்ணின்னு இருக்குது. அதனால நான் செத்ததே இல்லை, நான் சாக போறதும் இல்லை. அப்ப சாகாத நான் ஏன் பயப்படணுன்ற தைரியத்தோட அவன் வாழறான். இவனுக்கு செத்து போறோம்ன்ற பயத்தோட இவன் வாழறான். அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். அதனால அவர் சொல்றார், பாம்புக்கு நான் பயப்பட மாட்டேன், என்னை பொய் சொல்லி கெடுக்கணுன்றவனுக்கு நான் பயப்பட மாட்டேன், உலகத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரு தெய்வம் நீ எவன் வழிபடுறானோ அவனுக்கு பயப்படுவேன்றான். ஏன்னா உண்மை பாம்பு வந்து நீ போய் அந்த பாம்பு உன்னை கடிக்கணும்னு தேடி வந்து கடிக்காது. அதை நீ ஏதாவது பண்ணினா அதனுடைய பாதுகாப்புக்கு உன்னை கடிக்குது. நீ என்ன பண்ற, அது உன்னுடைய பாதுகாப்புக்கு அத்தாடிக்கிற. இப்படி ஒன்று மாற்றி மாற்றி தான் உலகத்தில் பண்ணிக்கின்னு இருக்கிறோம். அப்போ இந்த பாம்புக்கு வந்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இறைவனை கண்டு மனிதன் பயந்தே ஆகணும். ஏன்னா படைச்சவனே அவன். அந்த படைச்சவனுக்கு பார்த்து பயப்படலன்னா நீ மனிதனே கிடையாதுரா. ஆனா அப்படிப்பட்ட இறைவனை ஒரு தெய்வம்னு வழிபடுறானே, அவனை கண்டு நான் பயப்படுவேன் அப்படின்றாரு. ஏன்னா அவ்வளவு புனிதமான வழி அது. அந்த புனிதமானவனை நான் வழிபடல, நானும் புனிதமானவன் ஆவேன்னு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தில்லையில சிவனடியார்கள் லைனா உட்கார்ந்துக்கிறாங்க, சிவபெருமான வழிபட்டுக்கு. சுந்தரர் என்ன பண்றாரு, நேரா, ஏன்னா அவரு சிவனோட போனார் இல்ல, அந்த கர்வம், அந்த கர்வத்தால என்ன பண்றாரு, இந்த சிவனடியாரெல்லாம் தாண்டி நேரா போறாரு. ஆனா சிவபெருமான் காட்சி தரல. அப்ப கேக்குறாரு, ஏன் எனக்கு காட்சி தரல அப்படின்னும் போது, நீ மட்டும் என்னுடைய பக்தன்றா, உட்காந்துங்கிற அத்தனை பேரும் என்னுடைய பக்தன், உனக்கு மட்டும் நான் காட்சி கொடுத்து, உனக்கு மட்டும் நான் கடவுள் இல்லை, உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் நான் கடவுள். அத்தனை பேரும் காட்சி காணும் போது நீ காணுடா, இல்லைன்னா உனக்குன்னு தனியா இல்லைன்றாரு. அசிங்கமாய் போகுது அவருக்கு, இந்த ஆணவம் அங்க அழிஞ்சு போகுது. அதனால சொல்றாரு, சிவன் அடியாருக்கெல்லாம் அடியேன் நான் என்றாரு, இவங்களுக்கெல்லாம் தொண்டை நானு. அப்போ எங்க பணிவு வந்தது பாரு. எப்போ ஒரு மனிதன் அவமானப்பட்டானோ அப்பதான் அவனுக்கு பவுனியம் வருது, அப்பதான் அவனுக்கு திருத்திக்க வாய்ப்புகள் கிடைக்குது இல்லையா? அப்போ சிவன் அடியாருக்கெல்லாம் அடியேன், அவங்களுக்கெல்லாம் அடியேன் நான் என்றார். அப்போ சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். ஏன்னா அந்த அடக்கம் வேணும். ஆன்மீகத்துல பயணம் பண்றவனுக்கு முக்கியம் அடக்கம் முக்கியம். அடக்கம் இல்லாதவன் ஆன்மீகவாதியாவே இருக்க முடியாது. ஆரவாரம் பண்றவன் ஆன்மீகவாதி கிடையாது. ஆன்மீகம்ன்றது அமைதியிலையும் அடக்கத்திலையும் இருக்குது. அந்த அடக்கத்தை பயன்படுத்திக்கணுங்க அவங்க. அதனால அவங்க ஆண்டவனோட உறவாட முடிஞ்சது. இந்த மனுஷன் ஆரவாரத்திலையும் ஆணவத்திலையும் ஆடும்போது ஆண்டவனுக்கும் இவனுக்கும் தொடர்பு இல்லாத நிலையை உருவாக்கிக்கிறாங்க. நான் பல வீடியோக்கள்ல சொல்லிப்பேன், நீ கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சுனா கடவுள் இன்னும் நோக்கி 3 அடி எடுத்து வைப்பான் அப்படின்ட்டு. ஆனா மனிதன் கடவுளை நோக்கி பயணம் பண்றது இல்லையே, உலகத்தை நோக்கி இல்லை பயணம் பண்றான். உலகத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது கடவுளை விட்டு நம்ம விலகி தூரமா போயிடுறோம். ஆனா கடவுளை நோக்கி பயணம் பண்றதுக்கு தான் இந்த கலைகள் எல்லாம் நமக்கு மகான்கள் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை துன்பத்துல எத்தனை இன்பத்துல இருந்தாலும் நீ இறைவனை மறக்க கூடாதுன்றதுக்கு தான் பதினத்தாறு அவ்வளவு அழகான ஒரு பாடல் சொல்லு. எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்து. நல்ல இறை பக்திக்கு அவனுக்கு இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் கடவுள் மேலே தாண்டா அவனுக்கு நினைப்பு இருக்கும். மற்ற நேரத்தில் அவனுக்கு நினைப்பு இருக்காது. அவன் வேலை உண்டு, அவன் எது செய்துன்னு இருந்தாலும் அவனுடைய மனமாகப்பட்டது இறைவனை நோக்கி பயணம் பண்ணுவான். அவன் நல்ல பக்தன் அப்படின்றார்.
அது எப்படி போய் இருக்கும் அந்த பக்தி அப்படின்னா, குடத்து மேலே குடம், அன்றைக்கி பொம்பளை பசங்க தண்ணி எடுத்துக்கின்னு பேசின்னு வந்தாலும் குடம் நழுவாது, நம்ம தலையில் ஏதாவது வச்சா பொத்துன்னு கீழே போட்டுவிடுவோம். அப்படிப்பட்ட பக்தி பண்ணணும். எதை பேசினாலும் அந்த குடத்து மேலே அந்த பொம்பளை பசங்களுக்கு நினைப்பு இருக்கிற மாதிரி, நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் இறைவன் மேலே நினைவு வை. அந்த நினைவு தாண்டா உன்னை எடுத்து போய் சேர்க்கணும். ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன், உயிர்ன்றது ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது, ஒரு நினைவு தான் இல்லையா? நான் உயிராக இருக்கிறேன்னு நினைப்பு இல்லைன்னா நான் எப்படி உயிராக இருக்க முடியும்? அப்போது உயிர்ன்றதே ஒரு நினைப்பு தான். அந்த நினைப்பு தான் இறைவனாண்ட எடுத்து போய் சேர்க்கும். அந்த நினைவை இறைவனாண்ட செலுத்துங்கன்றார். அதனால் உயிர்ன்றது என்னமோ ஒரு கெட்டி பொருள், அது ஒரு மலை மாதிரி இருக்கிறது இல்லை. உயிர்ன்றது ஒன்றுமே இல்லாத ஒரு நினைவு. அந்த நினைவு தான் நான் இருக்கிறேன், நான் செய்கிறேன், நான் போகிறேன், நான் வரேன் அப்படின்ற அந்த நினைவு தான் உன்னுடைய உயிர். மீதி இல்லைன்னா உன்னுடைய நீ ஒரு பிணம். இந்த நினைவுக்கு அடிப்படையானது அந்த கரணம், சித்தம், புத்தி, அகங்காரம், மனம். இந்த நாளும் சேர்ந்து அந்த நினைவை உண்டாக்குது. இந்த நினைவு எங்கிருந்து உண்டாச்சு? அதனால தான் சொன்னான், சேவல் 4, குஞ்சிகள் 5, கூவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே அப்படின்னா. இந்த சேவல் 4 அப்படின்னா அந்த கரணம், சித்தம், புத்தி, அகங்காரம், மனம். இந்த 4 சேர்ந்தது சேவல். குஞ்சு அது 5 அப்படின்னா நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி, மண். இந்த 5 இதில் என்ன சொல்லுதுன்னா, நான் முன்ன வந்தேன், நான் தான் பெருசுன்னு 5 பஞ்சபூதம் சொல்லுது. இந்த அந்த காரணமாக இருக்கப்பட்ட சேவல் என்ன சொல்லுது? இல்லை இல்லை, நான் தான் முன்ன வந்தேன், நான் தான். ஆனால் இதில் உண்மை எதிரான்னு சொன்னால் அந்த காரணம் தான் முன்ன வந்தது. இந்த அந்த காரணம் எங்கேருந்து வந்ததுன்னா தாய் தப்புனுடைய விந்திலிருந்து வந்தது. அதனால் இங்கே அந்த காரணம் வந்தது. வந்த பிறகு தான் உடல் வளர்ந்தது. 5 பஞ்சபூதம் அப்போ தான் உருவாச்சு. அதனால் அதை குஞ்சின்னாரு, இதை சேவல்னாரு. எவ்வளோ அறிவுப்பார்! இதெல்லாம் நம்ம பிரித்து பார்த்தால்தான் புரியுமே தவிர பிரிக்காமல் புரியவே புரியாது. ஆனால் இந்த 5 குஞ்சிகளும் 4 சேவல்களும் ஒன்னோட ஒன்று இந்த கூட்டுக்குள்ளே சண்டை போட்டு, நான் பெரியாள், நீ பெரியாள், நான் முன்ன வந்தேன், நீ முன்ன வந்த, நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு போராடுது. ஆனால் இந்த போராட்டத்தை அடக்கணும்னு சொன்னால் நாதம் வேணும். அதனால சொல்றாரு, கூவமானம் நாதம் வந்து கூட்டுக்குள்ளே புகுந்த பின் சேவல் 4 இறந்து போச்சு, குஞ்சு 5 இறந்து போச்சு. 5 பஞ்சபூதத்துக்கும் இங்கே வேலை இல்லாத போச்சு, அந்த காரணத்துக்கும் வேலை இல்லாத போச்சு. ஆண்டவனுக்கும் எனக்கும் தாண்டா லிங்கு கிடைச்சது அப்படின்னாரு. இப்படிப்பட்ட ஞானத்தை அறியணும். ஏதோ ஞானம் ஞானம்னு புக்கை வச்சுக்கின்னு படிச்சுட்டு பேசிட்டு போகிறதால ஒரு பயணம் கிடையாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும். மக்கள் நல்லா இருந்தால் கடவுள் வழிபாடு. மக்கள் சின்ன பண்ணமாக போனோன்னா கடவுள் வழிபாடே கிடையாது. அப்போ முதல்ல கடவுள் நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லையா அது அப்பாற்பட்ட பிரச்சனை. முதல்ல மக்கள் நல்லா இருக்கணும். நான் எங்கேயாவது மொழியை பற்றி பேசிக்கிறேன்னா என்னுடைய 40 வருஷம் வீடியோவில் பாருங்கள். எங்கேயாவது மொழியை பற்றி பேசிக்கிறேன்னா, ஜாதியை பற்றி பேசிக்கிறேன்னா, மதத்தை பற்றி பேசிக்கிறேன்னா உலக மக்களே தான் பேசுவேன். ஏன்னா எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் கடவுள் வழிபாடு பண்ணணும், எல்லோரும் கடவுள் அடையணும். இதுதான் என்னுடைய குறிக்கோள். அதுக்காக நான் ஜாதியோ மதத்தையோ வச்சு பேசுறதே கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் நல்லா இருந்தால் தானே கடவுள் வழிபாடு நடக்கும். மனிதனே நொந்து நூலா போனா எப்படி கடவுள் வழிபாடு பண்ணுவோம்? ஒரு கிருத்திகை வந்துச்சுன்னா அவங்க கையில் ஒரு 500 ரூபாய்னா வடபாயசம் செய்து கிருத்திகை கும்பிடுவான். 5 பைசா கொடுக்கல நாம் எப்படி கிருத்திகை கும்பிடுவோம்? அப்போ 5 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு உடல்ல மனசில் தைரியமும் உடல்ல பலமும் வேணும் இல்லை? அதை உண்டாக்குறது தான் ஆன்மீக பேச்சாக இருக்கணும். அதை தான் சாமி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்துன்னுக்கிறேன். நான் பெரிய மேதை கிடையாது, பெரிய மகான் கிடையாது, பெரிய ஞானி கிடையாது, பெரிய யோகி கிடையாது, பெரிய படிப்பாளியும் கிடையாது. நான் ஒரு கை நாட்டு அனுபவத்தில் பேசினுக்கிறேன் சாமி. அனுபவத்தில் பேசியும் கூட அந்த ஒன்றே தெய்வம் ஒரே ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயமா தெரியல இது. ஏன்னா மாணிக்கவாசகரே சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து பழைய வீடியோலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த கடவுள் விஷயத்தில் வந்து எந்த ஒரு மாறுபாடுமே இல்லாமல் ஒரே கடவுள் தான். குலதெய்வம் கிடையாது, கோத்திர தெய்வம் கிடையாது, எல்லை தெய்வம் கிடையாது, காவல் தெய்வம் கிடையாது, ஒரே தெய்வம் தான். ஒன்று யோசித்தாவே தெரிஞ்சிடும். உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரே மனிதன் இல்லை, பலவிதமான மனிதர்கள். ஒரு 3 கை வச்சுக்கின்னு ஒரு 4 கால் வச்சுக்கின்னு மனிதன் இருக்கிறான், ஒரே மாதிரி தான் இருக்கான், ஒரே மாதிரி தானே இருக்கிறான்.
அப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரே மாதிரியான மனிதனுக்கு ஒரே மாதிரியான தெய்வம் ஒரு தெய்வம் தானே இருக்க முடியும். அதை ஏன் இந்த மக்கள் யோசிக்கல? இந்த மதம் என்ற பேர்லையும் பிழப்பு என்ற பேர்லையும் அதனால இவன் தெய்வம் தெரியாம தடுமாறி கிடக்கிறான். தெய்வம்ன்றத நீ இல்லைன்னா தெய்வம்ன்றது ஒன்று ஏது. ஆனா தெய்வத்தை பத்தியே பேசுற இந்த ஆன்மீகவாதிங்க தெய்வத்துக்கு என்ன குறைபாடுகள்? தெய்வத்தை பத்தி புக்கில் படிக்கிறத விட பழகி படிச்சு பேசிப்பார். அது மக்களுக்கு உதவட்டும். மக்கள் எல்லாம் நல்லா இருந்தா மதங்கள்லாம் நல்லா இருக்கும். மக்கள் எல்லாம் கெட்டு போனா மதங்களும் கெட்டு போடும், தெய்வ வழிபாடும் கெட்டு போயிடும். அதனால இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும் தான் சாமி நான் பேசுகிறேன். நான் எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது. எனக்கு மனிதர்கள், அந்த மனிதர்கள் நல்லா இருக்கணும், நல் வழியில் போகணும், நல்லதை போய் அடையணும். இதுதான் என்னுடைய குறிக்கோள். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருந்த விஷயமும் நான் இந்த பாடலை படிக்கும்போது ரெண்டும் ஒத்து போகிறதால கண்டிப்பாக மாணிக்கவாசகர்னு வந்து இப்போ ஒருவேளை நேரடியாக வந்தாருன்னா கண்டிப்பாக என் குருநாதரை பார்த்து ஒரு ஆத்மாடக்கம் சொல்லுவார் அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு இதில்.